நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஐபிஓனா என்ன, ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கான விளக்கமும் நம்ம பார்க்க போறோம். நியூஸை பார்க்க போறோம். அந்த நியூஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 84,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சத்தை தொட்டு வர்த்தகமாகிறது. சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள 30 நிறுவனங்களில் 29 நிறுவனங்களின் பங்குகளின் விலை உயர்ந்து வர்த்தகமாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் தொடக்க நேர வர்த்தகத்தில் 975 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 276 புள்ளிகள் உயர்ந்திருக்கிறது. இப்போ அந்த நியூஸ்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெரி பேசிக்ஸ் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து மும்பை பங்குச்சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேசிய பங்குச்சந்தை. ஐபிஓ பத்தி விளக்கமா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 1875ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏசியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1992ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்க்கெட் இண்டிசஸ், இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது, எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பங்குச்சந்தை நிலவரத்தை சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் 30 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், அதோட growth எப்படி இருக்கு, அதோட ஆவரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ். அதுதான் இண்டிசஸ். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 300 புள்ளிகள் உயர்ந்தது, 400 புள்ளிகள் உயர்ந்தது அப்படின்னா 30 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், 30 கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை வேல்யூயா நம்ம பாக்குறோம். அதான் வந்து சென்சஸ் மும்பை பங்குச்சந்தை. அப்போ என்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னாக்கா என்எஸ்சி தேசிய பங்குச்சந்தை நிப்டி 50 புள்ளிகள் உயர்ந்தது, அல்ல 100 புள்ளிகள் உயர்ந்தது. இது எதை பேஸ் பண்ணி குறிப்பிடுறாங்க, இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸோட வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி 50. நிப்டி 50 100 புள்ளிகள் உயர்ந்தது, 500 புள்ளிகள் உயர்ந்ததுன்னா ஓவரால் கம்பெனியோட growth வந்து நல்லா இருக்கு அப்படின்றது மீனிங். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த 50 கம்பெனி இண்டிவிஜுவல் கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, அல்லது இந்த 30 கம்பெனி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்றது செப்பரேட். இது வந்து ஓவரால் ஒரு கிளான்ஸ் பாக்குறோம். ஓகேங்களா, இது வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். இப்போ பிஎஸ்சி என்எஸ்சிக்கான டிஃபரெண்ட் நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செபி வந்து என்ன அப்படின்னா, இது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எதுக்காக, நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு தெஃப்ட், இல்ல ஒரு லேண்ட் ப்ராப்ளம், இல்ல சொசைட்டில ஏதாச்சும் பிரச்சனை, நம்ம எங்க போறோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அதே மாதிரி இங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வந்து செபி கிட்ட போறோம். அப்ப செபியோட ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரெகுலேட் பண்றாங்க. இந்த புரோக்கர், நம்ம வந்து ஒரு ஷேரை வாங்குறோம் விற்கிறோம்னா இது இடையில வந்து புரோக்கர் அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறவங்க, அப்புறம் இன்வெஸ்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்காங்க. இது வந்து மார்க்கெட்டை ஃபர்தரா வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி ஃபர்தரா வந்து டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதாச்சும் வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, எந்த இஷ்யூ இருந்தாலும் இவங்க செபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றாங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐபிஓ. இந்த ஐபிஓ பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஒன்னும் ஆப்ஷன்ல பண்ணணும், ஃபியூச்சர்ல பண்ணணும், இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வீக்லி ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க, டெய்லி ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாக்ல பண்ணுங்க, அப்புறம் ஆப்ஷன்ல வாங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியும். இல்ல நான் எடுத்த உடனே நேரம் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா பேர் மீண்டு வர முடியாத நிலைமைக்கும் போயிடுவீங்க. அதுதான் வந்து நீங்க லாஸ் ஆகிறதுக்கான காரணம். அதுதான் ஷேர் மார்க்கெட்ல லாஸ். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பார்க்காத வேலு பூரா என் மூளை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.